இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் ரெட்டியார்பாளையம் புதிய பைபாஸ் சாலை அருகில் அமைந்துள்ள சீரடி மகாராஜா சாய் ஆலயத்தில் குரு பூர்ணிமா திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள சீரடி மகாராஜா சாய் ஆலயத்தில் இன்று ஜூலை 10 வியாழக்கிழமையன்று குரு பூர்ணிமா திருவிழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் துவக்க முகமாக காக்கடா ஆரத்தி, விக்னேஸ்வர பூஜையுடன் திருக்கோவில் கொடியேற்றம், கலச பூஜை, மகா அபிஷேகம், சிறப்பு பல்லாக்கு சேவை, மதியான ஆரத்தி, மதியம் 1:30 மணி சிறப்பு அன்னதானம், மாலையில் குரு பூர்ணிமா சத்திய நாராயண பூஜை, தூப ஆரத்தி, சேஷ ஆரத்தி ஆகியவை நடைபெற்றது. நாள் முழுவதும் அன்னதானம் நடைபெறுகின்றது. சாய் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மகாராஜா சாய் பாபாவின் அருளை பெற்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சீரடி மகாராஜா சாய் ஆலயத்தின் நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஒரு மெயில் ஒரு மெசேஜ் இன்னைக்கு இந்த டைம்ல ஸ்டார்ட் ஆகும். இதோட நிலைமை இன்னொரு 6 மாதத்துக்கு கண்டினியூ இருக்கும். அதனால தான் குரூப் பௌர்ணமி ஓட்டி தான் நம்மளோட ஃபங்க்ஷன்ஸு திருவிழாவில் நம்மளோட பௌர்ணமி அமாவாசை வச்சு தான் வருது. இன்னைக்கு வர்றது டைம் கட்டத்தில் சிவராத்திரிக்கு 11 மணிக்கு லாஸ்ட் வரைக்கும் வந்து இந்த டைம் பிஸ்கெட்ல பாரதத்தில் இருக்க பிஸ்கெட்ல எடுக்கணும். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட சரஸ்வதி நகர் மற்றும் யோகலட்சுமி நகரில் மொத்தம் 72,30,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ஜே நகர் பகுதி சரஸ்வதி நகரில் 35,30,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்வின் பொழுது இளநிலை பொறியாளர் மோரே சத்யநாராயணன், ஆணையர் ரமேஷ், கான்ட்ராக்டர் பிரகாஷ் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்ட உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் உடனிருந்தனர். இதேபோல் யோகலட்சுமி நகரில் 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்வின் பொழுது இளநிலை பொறியாளர் மோரே சத்யநாராயணன், கான்ட்ராக்டர் பிரகாஷ் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உடனிருந்தனர். தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அருணா பாரதி அவர்களின் பிறந்த நாளான இன்று புதுச்சேரி தமிழ் தேசிய அமைப்பு நிர்வாகிகள் அனைவரும் அருணா பாரதி அவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர்.
தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அருணா பாரதி அவர்களின் பிறந்த நாளான இன்று புதுச்சேரி தமிழ் தேசிய அமைப்பு நிர்வாகிகள் அனைவரும் அருணா பாரதி அவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். தமிழ் தேசிய அரசியல் களத்தில் இளம் வயதில் அறிவார்ந்த செயல்பாட்டாளராகவும் கர்நாடகத்தினை சேர்ந்த சக்தியின் சட்டவிரோத தமிழர் ஆன்மீக பகை செயல்களை கண்டறிந்து காட்டு வெளியில் கடும் பயணம் மேற்கொண்டு அநீதிக்கு எதிராக போராடி வரும் சைவ நெறியாளர்கள், பழங்குடி உரிமையியல் அக்கறை உள்ளவர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அனைவருக்கும் துணை நின்று வலிமை சேர்க்கும் வலுவான ஆதாரங்களோடு ஆவண தொகுப்பாக ஈஷாவின் மறுபக்கம் என்கின்ற நூலை எழுதி வெளியிட்டுள்ளார். புறக்கணிக்கப்படும் புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி பெறுவது தமிழர்களின் அரசியல் உரிமைக்கான முதல் படி என்கின்ற கட்டுரையும் எழுதியுள்ளார். புதுச்சேரிக்கு மாநில தகுதி தேவை ஏன் என்கின்ற நூலினையும் வெளியிட்டு புதுச்சேரி மண்ணின் மைதர்களின் உரிமைகளுக்கான போராட்டக் களத்தில் தன்னை இணைத்து கொண்டு சமரசமில்லாமல் போராடி வரும் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அருணா பாரதி அவர்களின் 40வது பிறந்த நாளில் தமிழ் தேசிய அமைப்பு நிர்வாகிகள் தமிழர் களம் கோ அழகர், புதுவை எழுத்தாளர் சங்கம், புதுவை தமிழ் நெஞ்சன், புதுச்சேரி தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் மாநில செயலாளர் வேல்சாமி, நாம் தமிழர் ரமேஷ் அனைவரும் அருணா பாரதி அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் மகாவீரர் அழகுமுத்துக்கோன் அவர்களின் 268வது குரு பூஜை விழாவினை முன்னிட்டு ஜிப்மர் முகப்பு வாயிலில் தமிழ்நாடு யாதவ மகாசபை புதுச்சேரி மாநிலம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரர் அழகுமுத்துக்கோன் அவர்களின் 268வது குரு பூஜை விழாவினை முன்னிட்டு தமிழ்நாடு யாதவ மகாசபை புதுச்சேரி மாநிலம் சார்பாக ஜிப்மர் முகப்பு வாயிலில் சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. முன்னதாக மாவீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களின் குரு பூஜையினை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இவ்விழாவிற்கு தமிழ்நாடு யாதவ மகாசபை புதுச்சேரி மாநிலத்தின் தலைவர் கணேசன் யாதவர் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் சடகோப்பன், பொருளாளர் ராஜசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் நிர்வாகிகள், துணைத் தலைவர்கள் ரங்கநாதன் அருள், தகவல் தொழில்நுட்ப பிரிவு ராஜமாணிக்கம், இளைஞர் அணி அருண், ஊசுடு தொகுதி செயலாளர் செல்வகுமார், நிர்வாகிகள் பலராமன், பச்சையப்பன், தனசேகரன் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். சிங்காரவேலர் மீன்பிடி மற்றும் மீன் வியாபார தொழிலாளர் சங்கத்தின் மீன் அங்காடி சங்க கிளை திறப்பு விழா ஈசிஆர் சாலையில் உள்ள நவீன சுகாதார மீன் விற்பனை மையத்தில் நடைபெற்றது. சிங்காரவேலர் மீன்பிடி மற்றும் மீன் விற்பனை தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் மீன் அங்காடி சங்க கிளை திறப்பு விழா ஈசிஆர் சாலையில் உள்ள நவீன சுகாதார மீன் விற்பனை மையத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு செயல் தலைவர் ராஜ்குமார், கௌரவ தலைவர் மல்லிகா, துணைத் தலைவர்கள் விஜய், சித்தானந்தன், ராஜேஷ் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து கோவிந்தராஜ், தெய்வநாயகம், தணிகாசலம், மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு மீன்பிடி தொழிலாளர் கூட்டமைப்பின் தமிழ் மாநில துணைத் தலைவர் வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு சங்கத்தின் பெயர் பலகையை திறந்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் CITU மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரபுராஜ், மாநில செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் கொடியை ஏற்றி வைத்து சிறப்பித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள் கோபி, விஜய், குணசேகர், மஞ்சினி என்கின்ற ரமேஷ், சித்தானந்தன், ருமித்ரன், கார்த்திக், விஜயன், ராஜ்குமார், வாழ்முனி, முருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சி ஒரு இருண்ட ஆட்சி என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான தற்பொழுதைய ஆட்சியில் அனைத்து நலத்திட்டங்களும் மக்களின் வீடு தேடி வருவதாக முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலை நகரை சேர்ந்த மீன் வியாபாரம் செய்பவர்களுக்கு விலையில்லா ஐஸ் பெட்டி வழங்கும் நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தலைமை தாங்கி 150க்கும் மேற்பட்ட மீனவ பெண்களுக்கு விலையில்லா ஐஸ் பெட்டிகளை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சி ஒரு இருண்ட ஆட்சி என்றும் எந்த ஒரு நலத்திட்ட பணிகளும் நடக்கவில்லை என குற்றம் சாட்டினார்.
தற்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியில் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படுவதுடன் மக்களின் வீடு தேடி வருவதாக தெரிவித்தார். அட்டவணை இன மக்களை தொடர்ந்து மீனவ சமுதாய மக்களின் குழந்தைகளுக்கு ஆரம்பம் முதல் ஆராய்ச்சி வரையிலான இலவச கல்வி வழங்கிய நடவடிக்கை எடுத்துள்ள அரசுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்ட அவர், முத்தியால்பேட்டை தொகுதியில் வீடு இல்லாமல் உள்ள மீனவ சமுதாய மக்களுக்கு விரைவில் இலவச மனைப்பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் நலத்திட்ட உதவிகளை செய்து உங்களை ஏமாற்றி வாக்கு சேகரிக்க வரும் போலி நபர்களை நம்ப வேண்டாம் என்றும், முத்தியால்பேட்டை வளர்ச்சி பாதையில் செல்கின்றது, சிந்தித்து வாக்களியுங்கள் என்று வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அதிகாரிகள், எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் காலியாக உள்ள 950க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்பிவிட வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கத்தினர் மேலும் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுப்பணித்துறையில் 2005ஆம் ஆண்டு பணிக்கு அமர்த்தப்பட்ட எம்டிஎஸ் ஊழியர்களுக்கு ஏற்பட்ட ஊதிய இழப்பிற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும். ஊழியர் பணி மறு கட்டமைப்பு 5க்கு 3, 3ற்கு 2 என்ற விகிதத்தில் அமலாக்கிடவும், 950க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தி புதுச்சேரி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கம் சார்பில் மேலம் கொட்டி நூதன போராட்டம் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். முதலமைச்சர் ரங்கசாமியின் ராஜினாமா நாடகம் துணைநிலை ஆளுநரிடம் எடுபடாது. தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறினால் ரங்கசாமி சிறை செல்வது உறுதி என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி பேட்டி. புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். புதுச்சேரியில் சுகாதாரத்துறை இயக்குநர் நியமனம் தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது. எங்களது காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது ஆளுநராக இருந்த கிரண்பேடி தன்னிச்சையாக செயல்பட்ட பொழுது நாங்கள் போராடினோம். அதை அப்பொழுதைய எதிர்க்கட்சி தலைவரான ரங்கசாமி ரசித்தார். தற்பொழுது முதல்வரான ரங்கசாமிக்கும் அதே நிலை வந்துள்ளது. காங்கிரஸில் இருந்து பாஜக சென்ற எட்டப்பர் ஆளுநரை சந்தித்து முதல்வர் ரங்கசாமி ராஜினாமா செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார். அதற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்கள், நீங்கள் ஏன் அதற்கு கவலைப்படுகின்றீர்கள்? அவர் ராஜினாமா செய்தால் அடுத்த முதலமைச்சர் நீங்கள்தான் என கூறியவுடன் அந்த எட்டப்பர் துணைநிலை ஆளுநர் காலில் விழுந்து நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். சுகாதாரத்துறை இயக்குநர் நியமனம் முதல்வருக்கு ஒரு பிரச்சனை அல்ல. 6 மதுபான தொழிற்சாலைகளுக்கு ரூபாய் 90 கோடி கைமாறியது. 100 மதுபான கடைகள் திறக்க முடிவெடுத்தனர். இது தொடர்பான கோப்புகள் ஆளுநரிடம் சென்றது. இதனை ஆளுநர் நிறுத்தி வைத்துள்ளார். இதனால் ராஜினாமா செய்யப்போவதாக ஆளுநரை மிரட்டும் வேலையை ரங்கசாமி ஆரம்பித்தார். அது பிசுபிசுத்து போய்விட்டது. ராஜினாமா செய்யப்போவதாக கூறிய ரங்கசாமி இப்பொழுது துணைநிலை ஆளுநரிடம் சரண்டர் ஆகிவிட்டார். ஆளுநரை எதிர்த்து எங்களது ஆட்சியை நாங்கள் ராஜினாமா செய்தோம். ஆனால் தற்பொழுது பாஜக, என்ஆர் காங்கிரஸ் நாடகமாடி மக்களை ஏமாற்றுகின்றனர். அது மக்களிடம் எடுபடாது. ஒரு நிமிடம் கூட முதல்வர் நாற்காலியை ரங்கசாமி விடமாட்டார். முதலமைச்சர் நாற்காலிக்காக எது வேண்டுமானாலும் செய்வார். ஆனால் இவரது மிரட்டல் எல்லாம் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் செல்லாது. திரைப்படத்தில் ரஜினி சொல்வது போல புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சர் ரங்கசாமி தான் மாப்பிள்ளை. ஆனால் போடுகின்ற சட்டை பாஜகவினுடையது. இவர் டம்மி முதலமைச்சர். மாநில அந்தஸ்தை முதல்வர் ரங்கசாமியால் வாங்க முடியாது. மத்திய அரசு தராது. முதலமைச்சர் ரங்கசாமி ராஜினாமா செய்தால் அவர் ஜெயிலில் இருப்பார். பாஜக அவரை சிறையில் தள்ளும் என தெரிவித்தார்.
புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுதேசி மில் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுதேசி மில் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சங்க தலைவர் ராஜலட்சுமி தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் தமிழரசி, செல்வராணி, லலிதா, சம்மேளன நிர்வாகிகள் பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், முனுசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மற்றும் டாக்டர் கலை மாமணி நமச்சிவாயம் உட்பட போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு உடனடியாக அமல்படுத்த வேண்டும். காய்கறி விற்பனையாளர்களுக்கு பில் தொகையை முழுமையாக உடனே வழங்க வேண்டும். விலைவாசிக்கேற்ப விரைவில் உயர்த்தி வழங்கிட வேண்டும். ஊழியர்களுக்கு மேற்பார்வையாளர் பதவி உயர்வு வழங்க வேண்டும். தகுதி வாய்ந்த அனைத்து உதவியாளர்களுக்கும் ஒரு முறை தளர்வளித்து பதவி உயர்வு வழங்க வேண்டும். ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களின் பணியை கௌரவ பணியாக மாற்றம் செய்து நிரந்தரம் செய்ய வேண்டும். நிலுவை ஊதியத்தை வழங்க வேண்டும். அந்த ஊழியர்களுக்கு சட்டமன்றத்தில் முதல்வர் அறிவித்தபடி மாத ஊதியத்திற்கு ரூபாய் 12,000, ரூபாய் 10,000 என உயர்த்தி வழங்க வேண்டும். நிலுவையில் உள்ள 4 ஆண்டுகளுக்கான போனஸ் பஞ்சப்படியை வழங்க வேண்டும். வாரிசுதாரர் பணி நியமனம் பெற்ற உதவியாளர்களையும் நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் விபத்தில் உயிரிழந்த 2 பள்ளி மாணவர்களுக்கும் தலா 20 லட்சம் ரூபாய் என 40 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியை அடுத்த தொண்டமானத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் நடன சபாபதி. இவர் நேற்று முன்தினம் தனது மகன்களான ஜீவா மற்றும் துர்கேஷ் ஆகிய இருவரையும் தனது 2 சக்கர வாகனத்தில் அழைத்து கொண்டு முத்தரையர் பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஊசுட்டேரி அருகே சென்றபொழுது பின்னால் வந்த டிம்பர் லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே 2 மாணவர்களும் உயிரிழந்தனர். படுகாயம் அடைந்த நடன சபாபதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் உயிரிழந்த 2 மாணவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு புதுச்சேரி 10 கண்ணு சந்திப்பில் நடைபெற்றது. முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பள்ளி மாணவர்களின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மெழுகுவத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன், வழுதாவூர், சேதுராப்பட்டு, ஊசூடு, 10 கண்ணு உள்ளிட்ட சாலைகளில் கனரக வாகனங்களில் அதிக அளவில் செல்வதால் விபத்து ஏற்படுகின்றது. காலை நேரத்தில் போக்குவரத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தி அவர் காலை 6 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலையில் 4 மணி முதல் 6 மணி வரையிலும் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்க வேண்டும் என்றும், உயிரிழந்த 2 பள்ளி மாணவர்களுக்கும் இரங்கல் கூட தெரிவிக்காதது கண்டிக்கத்தக்கது. உயிரிழந்த 2 பள்ளி மாணவர்களுக்கும் தலா 20 லட்சம் என 40 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த புதுச்சேரியில் ஆளுகின்ற என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசாங்கம், குறிப்பாக மக்கள் முதல்வர் என்ஆர் அவர்கள் ஒரு அனுதாபையும் அஞ்சலியும் செலுத்தவில்லை. ஒரு நிவாரணம் கூட செலுத்தாதாக இந்த அரசு மிக கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் பதவியை காப்பாற்றிக் கொள்ளும் நோக்கில் அவர்களை பாதுகாக்க வேண்டும், கட்சியை பாதுகாக்க வேண்டும், அரசை பாதுகாக்க வேண்டும் நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த புதுச்சேரி இந்த மாணவர்கள் நடந்த கொடூரத்தை கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கூட ஒரு ஆறுதலையும் அந்த குடும்பத்திற்கு ஒரு அஞ்சலியும் செலுத்தவில்லை. இதை மிகவும் காங்கிரஸ் சார்பில் நாங்கள் இன்று அவர்களை கண்டிக்கிறோம், கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நிவாரணத்தையும் அளிக்கவில்லை. குறிப்பாக இந்த போக்குவரத்து துறை, காவல்துறை அதை சரி செய்யவில்லை. காலையில் பார்த்தீங்கன்னா 10 யூனிட் பெரிய 10 சக்கர வாகனங்கள் காலையில் இந்த ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு அனுமதி இல்லை, முன் அனுமதி இல்லாமல் போய் கொண்டு இருக்க வேகமாக போகிறாங்க. இது நேரத்தை கட்டுப்படுத்துகிறோம். காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரை இந்த கனரக வாகனங்கள் இந்த காவல்துறையானது கட்டுப்படுத்த வேண்டும். இந்த ஏரியாவில் எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா இப்போ போய் கொண்டு இருக்கிறது. எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா பெரிய வண்டிகள், 12 சக்கரம் 10 சக்கர வாகனங்கள் மிக வேகமாக சென்று கொண்டு கட்டுப்படுத்தணும். இந்த போக்குவரத்து துறையும் காவல்துறையும் காலையில் ஒரு 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இங்கே ஒரு பாதுகாப்பை தரணும். அந்த வண்டிகள் 11 மணிக்கு மேலே தான் செல்லணுன்றதை இந்த நாங்கள் தொகுதி சார்பாக நாங்கள் இந்த காவல்துறையும் இந்த காவல்துறை அதிகாரி மேலேயும் இந்த உள்துறை அமைச்சரையும் கேட்டுக்கொள்கிறோம், முதல்வரையும் கேட்டுக்கொள்கிறோம்.
மிக சீக்கிரம் இந்த இந்த குழந்தைகளுக்கும் நிவாரணம் அளிக்க வேண்டும். மேலும் அவங்களுக்கு வீட்டில் சென்று அவங்களுக்கு ஆறுதலை தர வேண்டும் என்று நேரத்தை கேட்டுக்கொள்கிறேன். காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், சாயந்தரம் 4:30லேருந்து 6 மணி வரைக்கும், 6 மணிக்கு அதை தடுத்தா போதும். அதுக்கப்புறம் அதை கவனமாக செல்லணும். மிக வேகமாக செல்லக்கூடாது அறிவுறுத்தும். நிவாரணம் ஒரு குடும்பத்துக்கு 20 லட்சம், அந்த பள்ளி மாணவருக்கு ஒரு மாணவருக்கு 20 லட்சம் கொடுக்கணும் ஒரு மாணவர்களுக்கு. மணவெளி ஓடைவெளி பகுதியில் ஃப்ரெண்ட்ஸ் பெத்தங் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் புதிய பெத்தங் விளையாட்டு மைதானம் திறப்பு விழா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் திறந்து வைத்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி தொகுதி ஓடைவெளி பகுதியில் ஃப்ரெண்ட்ஸ் பெத்தாங் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் புதிய பெத்தாங் விளையாட்டு மைதானம் திறப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய மைதானத்தினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். தொடர்ந்து இந்த மைதானத்தில் பெத்தாங் விளையாட்டினை விளையாடி துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார், விவசாய அணி தலைவர் அக்ரி முருகன், திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மணவெளி தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் மற்றும் நிர்வாகிகள் அபீர், பிரகாஷ், வெங்கடேஷ், சதீஷ், தாஸ், கார்த்தி உள்ளிட்ட இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். திருபுவனை பேட் சுடுகாட்டு பகுதியில் 37,000 செலவில் புதிய மின் விளக்குகளை சமூக சேவகி கீதா வேலழகன் தனது சொந்த செலவில் அமைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை தொகுதியில் உள்ள திருபுவனை பெரியபேட், சின்னபேட், சிலோன் கோட்ரஸ் பகுதியில் உள்ள ஊரல் குளத்தில் உள்ள சுடுகாட்டில் நீண்ட காலமாக மின் விளக்கு வசதி இல்லாமல் இருண்டு கிடந்தது. இதனால் மாலை நேரங்களில் அப்பகுதியில் இறந்து போனவர்களின் சடலங்களை நல்லடக்கம் செய்திட கடைசி சடங்குகள் செய்து புதைக்க முடியாமல் உறவினர்கள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தனர். இதனை அறிந்த திருபுவனை தொகுதி சமூக சேவகி கீதா வேலழகன் அந்த இடத்தை பார்வையிட்டு 37,000 ரூபாய் தனது சொந்த செலவில் மின் கம்பம், மின் விளக்குகளை புதியதாக அமைத்து கொடுத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள், கபடி சங்க நிர்வாகிகள் மற்றும் கீதா வேலழகனின் ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஓதியம்பட்டில் ரூபாய் 28 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஓதியம்பட்டு பேட் பகுதியில் உள்ள 8 குறுக்கு தெருக்களுக்கு புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் ரூபாய் 27,85,000 ரூபாய் மதிப்பீட்டில் பக்க வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் ஊர் முக்கியஸ்தர்கள் செல்வநாயகம், கதிரவன், அருள்மணி, கிருஷ்ணராஜ், டாக்டர் அமலோர், சேகர், சராசந்திரன், சரவணன், குமரகுரு, அலெக்சாண்டர், சைமன், எலியாஸ், கமல்காந்தன், ஞானராஜ், கிஷோர், எட்மன், மதன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, செல்வநாதன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், தோமுசா தலைவர் அங்காளன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், கிளை கழக நிர்வாகிகள் ஜனா, வெங்கடேசன், மில்ட்ரி முருகன், கார்த்திகேயன், மனோகர், முருகேசன், வீரக்கண்ணு ஆகியோர் கலந்து கொண்டனர். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆண்டியார்பாளையம் மணவெளி பகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் புதிய பணிகள் துவக்க நிகழ்ச்சி சட்டப்பேரவைத் தலைவர் பூஜை செய்து துவக்கி வைத்தார்.
மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆண்டியார்பாளையம் மற்றும் நோனாங்குப்பம் கிராம பஞ்சாயத்துகளின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் புதிய பயனாளிகளுக்கான துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் ஆண்டியார்பாளையம் கிராம பஞ்சாயத்திற்கு உட்பட்ட தவளக்குப்பம் முதல் உப்பனாறு வரை உள்ள அள்ளிக்குட்டை வாய்க்கால் தூர்வாரி ஆழப்படுத்தும் பணியினை 6,13,000 ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளவும், நோனாங்குப்பம் கிராம பஞ்சாயத்திற்கு உட்பட்ட டோல்கேட், அரவிந்தர் நகர், சுண்ணாம்பாறு வரை உள்ள செங்காட்டு வாய்க்காலினை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணிக்கு 7,31,000 ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளவும் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செயற்பொறியாளர் சீனிவாசன், வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் கணேசன் உள்ளிட்ட அதிகாரிகள், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். பாகூர் மூலநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாகூர் கொம்யூன் பகுதியில் பழங்காலத்தில் அழகிய சோழ சதுர்வேதி மங்கலம் என்றும் லாகூர் என்றும் அழைக்கப்பட்ட பாகூர் கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு வேதாம்பிகை சமேத ஸ்ரீ மூலநாத சுவாமி ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் துவங்கிய நிகழ்ச்சியில் நவ தேவஸ்தானங்களில் ஒன்றான அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் இருந்து உபயதாரர்களான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு, இந்திராணி தனவேலு குடும்பத்தினர் மற்றும் புதுவை மாநில கைப்பந்து பயிற்சியாளர் வேணுகோபால், சாந்தி வேணுகோபால் குடும்பத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் மேல வாத்தியங்களோடு தட்டு வரிசையுடன் புறப்பட்டு வான வேடிக்கைகளுடன் ஊர்வலமாக வந்து ஸ்ரீ மூலநாதர் ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவம் துவங்கியது. மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உற்சவர்கள் ஸ்ரீ மூலநாதர் மற்றும் வேதாம்பிகை ஆகியவற்றிற்கு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்களோடு கணபதி ஹோமம் செய்து வேதாம்பிகை சமேத மூலநாதருக்கு புதிய வஸ்திரம் சார்த்தப்பட்டு ரக்ஷபந்தனம் எனப்படும் காப்பு கட்டி பூநூல் சார்த்தி மாலை மாற்றுதல் ஆகியவற்றை தொடர்ந்து திருமாங்கல்யம் அணிவிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கார தீபம், பூரண கும்ப தீபம், எஜமான் சங்கல்பம் செய்து பஞ்ச தீபம் ஏற்றி மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு உபயதாரர்கள் சார்பில் பொன்னாடை பூர்த்தி மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மூலநாதரின் அருளை பெற்றனர். தொடர்ந்து 2000 பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த திருக்கல்யாணத்திற்கான ஏற்பாடுகளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் குடும்பத்தினர் மற்றும் கைப்பந்து பயிற்சியாளர் வேணுகோபால் குடும்பத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட காஜியார் வீதி, முல்லா வீதி, மிலாத் வீதி சந்திப்பில் அமைந்துள்ள நானா என்கின்ற CV அஷ்ரஃப் பூங்கா பல வருடங்களாக பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நகராட்சி அதிகாரிகளிடம் தொடர்ந்து மனுக்களை அளித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வந்தார். அதன் பலனாக தற்பொழுது பூங்காவில் நீர் ஊற்று அமைக்கப்பட்டு அழகு செடிகள் நடப்பட்டு மின் விளக்குகள் பழுது பார்க்கப்பட்டு முறையான பராமரிப்பு பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. இந்த பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் துவக்கி வைத்து நேரில் சென்று பார்வையிட்டார். அதனையடுத்து காவல்துறையிடம் இங்கு அடிக்கடி ரோந்து பணியில் ஈடுபடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்.
இவருடன் தொகுதி துணை செயலாளர் நிசார் மற்றும் நாசர், கிளை செயலாளர்கள் இருதயராஜ் மற்றும் ராகேஷ், திமுக பிரமுகர்கள் ஃபைசுல்லா, இஃப்ரான், காங்கிரஸ் பிரமுகர்கள் வீரமணி, ராஜ்குமார், இக்பால் ஆகியோர் உடனிருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.